வாங்க மனித வரலாற்றின் வழியே ஒரு வேகமான பயணத்துக்கு போலாம். பல லட்சம் வருஷ கதைய சில நிமிடங்கள்ல நாம பார்க்க போறோம். இது நம்ம எல்லாருடைய கதை. தயாரா? நம்ம கதை எங்க தொடங்குது தெரியுமா? 40 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய காலகட்டம் இது. இங்கிருந்து தான் நம்மளோட இந்த பிரம்மாண்டமான பயணம் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது இல்லையா? 2 கால்ல நடக்க ஆரம்பிச்ச நம்ம மூதாதையர்கள் கிட்ட இருந்து இன்னைக்கு நாம வாழ்ற இந்த நவீன உலகத்துக்கு நாம எப்படி வந்து சேர்ந்தோம்? வாங்க இதுக்கான பதில தேடலாம். சரி, நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாம். 40 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இது மனித குலத்தோட ரொம்ப ரொம்ப நீண்ட மெதுவான ஒரு விடியல் காலம். அதாவது பழைய கற்காலம். நம்ம பரிணாம வளர்ச்சியை பாருங்க. முதல்ல 2 கால்ல நடக்க ஆரம்பிச்சதிலிருந்து ஹோமோ எரெக்டஸ் மாதிரியானவங்க கல் மரம்னு கருவிகளை பயன்படுத்த கத்துக்க லட்சக்கணக்கான வருஷங்களாச்சு. அதுக்கப்புறம் நியாண்டர்தால்கள், அப்புறம் நம்மள மாதிரியே ஹோமோ சேப்பியன்ஸ் உருவானாங்க. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். வெறும் 40,000 வருஷத்துக்குள்ள நவீன மனிதர்கள் பூமி முழுக்க பரவிட்டாங்க. தொடக்கம் ரொம்ப மெதுவு, ஆனா வளர்ச்சி அதிரடியா இருந்திருக்கு. பல லட்சம் வருஷம் மெதுமா நகர்ந்த நம்ம கதையில திடீர்னு ஒரு பெரிய திருப்பு முனை. மனித வரலாற்றிலேயே முதல் மாபெரும் பாய்ச்சல். நம்ம கதையோட போக்கையே மொத்தமா மாத்தின ஒரு கேம் சேஞ்சர், விவசாய புரட்சி. கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே மாறிடுச்சு. அது வரைக்கும் உணவை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்த நாம முதல் முறையா அதை நாமளே உருவாக்க கத்துக்கிட்டோம். இதுதான் புதிய கற்காலத்தோட தொடக்கம். மனுஷன் வேட்டைக்காரனா இருந்து விவசாயியா மாறின தருணம் இது. இந்த மாற்றம் எவ்வளவு பெரியதுன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் வேட்டையாடி அலைஞ்ச நாடோடி வாழ்க்கை, இன்னொரு பக்கம் ஒரே இடத்துல தங்கி விவசாயம் செஞ்சு வாழ்ற ஒரு நிலையான வாழ்க்கை. சின்ன சின்ன குழுக்களா இருந்த நாம பெரிய கிராமங்களா மாற ஆரம்பிச்சோம். விவசாயம் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பல மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. நிலையா வாழ ஆரம்பிச்சதால கிராமங்கள் உருவாச்சு. விளைஞ்ச தானியங்களை சேமிக்க மண்பானங்கள் தேவைப்பட்டுச்சு. விவசாயத்தை சுலபமாக்க கலப்பைகள் வந்துச்சு. அப்புறம் இவ்ளோ பெரிய கூட்டத்தை நிர்வகிக்க முறையா தலைவர்கள் உருவானாங்க. சரி, கிராமங்கள் வந்தாச்சு. அடுத்து என்ன? நம்ம கதை இன்னும் வேகம் எடுக்குது. கிராமங்கள் ஒன்னு சேர்ந்து மனுஷ வரலாற்றிலேயே முறையா நகரங்கள் உருவாகுது. இந்த நகர புரட்சி சுமார் 6,000 வருஷத்துக்கு முன்னாடி மெசபொட்டேமியா, ஈஜிப்துல இருக்கிற நதி பள்ளத்தாக்குகள்ல தான் ஆரம்பிச்சது. ஏன்னா அங்கதான் பெரிய சமூகங்கள் உருவாகிறதுக்கு தேவையான வளமான மண், தண்ணி வசதி எல்லாம் இருந்துச்சு. முதல் முறையா ஆயிரக்கணக்கான மக்கள் வெறும் தலைவர்களால மட்டும் இல்லாம ஒரு முழுமையான அரசுங்கிற அமைப்புக்கு கீழே நிர்வகிக்கப்பட்டாங்க. இதனால சட்டங்கள், விதிகள், நிர்வாகம்னு ஒரு சிஸ்டம் உருவாச்சு. இவ்ளோ பெரிய சிக்கலான சமூகத்தை எப்படி நிர்வகிக்கிறது? அதுக்கு ஒரு புது டெக்னாலஜி தேவைப்பட்டுச்சு. அதுதான் எழுத்து. வரிகளை கணக்கிட, சட்டங்களை எழுத, வரலாற்றை பதிவு செய்யன்னு எழுத்து ஒரு முக்கியமான கருவியா மாறுச்சு. ஆனா நகர வாழ்க்கை ஒரு புது சவாலையும் கொண்டு வந்தது. சமூக படிநிலை. அதுவரைக்கும் எல்லாரும் சமம்னு இருந்த நிலைமை மாறி ஆட்சியாளர், மதகுரு, விவசாயி, தொழிலாளின்னு சமூகம் பல அடுக்குகளா பிரிக்கப்பட்டது. நகர அரசுகள் வளர்ந்ததும் அவங்களுக்குள்ள போட்டி வர ஆரம்பிச்சது. ஒரு நகரம் இன்னொரு நகரத்தை ஜெயிச்சு அதிகாரத்தை ஒன்னு சேர்த்தப்போ வரலாற்றோட முதல் பேரரசுகள் உருவாச்சு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரே இடத்துல மட்டும் நடக்கல. கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்துல உலகம் முழுக்க நாகரிகங்கள் வளர்ந்துட்டு இருந்துச்சு. மெசபடோமியாவுல முதல் பேரரசு, எகிப்துல பிரமிடுகள், இந்தியாவுல சிந்து சமவெளி, ஆப்பிரிக்காவுல நுபியான்னு மனித சமூகம் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல சிக்கலான அமைப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சது. ஆனா வரலாறுங்கிறது எப்பவுமே தொடர்ச்சியான முன்னேற்றம் மட்டும் கிடையாது. அதுல ஏற்றங்கள், இறக்கங்கள், அப்புறம் புதுசா உயிர் பெறுறதுன்னு ஒரு சுழற்சி இருந்துகிட்டே இருக்கும். அதாவது முன்னேற்றம் எப்பவுமே ஒரு நேர்கோட்டுல பயணிக்காது. உதாரணமா கிமு 2000ல பாத்தீங்கன்னா உலகத்துல பல சக்தி வாய்ந்த நாகரிகங்கள் இருந்துச்சு. கிரீட்ல மினோவன்கள், மெசபடோமியாவுல ஹமுராபி, சீனாவுல ஷாங் வம்சம்னு ஒரே நேரத்துல பல நாகரிகங்கள் அவங்களோட உச்சத்துல இருந்தாங்க. ஆனா அந்த உச்சம் நீடிக்கல. கிமு 1600 சுத்தி திடீர்னு ஏதோ ஒரு பேரழிவு. மினோவன், சிந்தி சமவெளி மாதிரியான பெரிய நாகரிகங்கள் மர்மமா அழிஞ்சு போச்சு. வரலாறு அதோட முதல் பெரிய இருண்ட காலத்துக்குள்ள நுழைஞ்சது. ஆனா அந்த அழிவிலிருந்து புது சக்திகள் முளைச்சு வந்துச்சு. மத்திய தரைக்கடல்ல புனீஷியர்கள், எத்தியோப்பியாவுல அக்சுமைட்கள், அப்புறம் ஐரோப்பா, இந்தியான்னு புது நாகரிகங்கள் உருவாச்சு. நாகரிகம் உலகத்தோட புது புது பகுதிகளுக்கு பரவ ஆரம்பிச்சது. மனித இனம் மறுபடியும் எழுந்து நின்னது. இந்த ஒரு உண்மை நகர வாழ்க்கை எவ்வளவு உலகளாவியதா மாறுச்சுன்னு நமக்கு காட்டுது. நாகரிகத்தோட தீப்பொறி மத்திய கிழக்குல ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா கிபி முதல் நூற்றாண்டுக்குள்ள உலகத்தோட மிகப்பெரிய நகரங்கள்ல ஒன்னு அமெரிக்க கண்டத்துல மெக்சிகோல இருந்திருக்கு. 40 லட்சம் வருஷ பயணத்தை சில நிமிடங்கள்ல பார்த்திருக்கோம்.
விவசாய புரட்சி, நகர புரட்சின்னு பல பெரிய பாய்ச்சல்களை கடந்து வந்திருக்கோம். இன்னைக்கு டெக்னாலஜியால நம்ம மாற்றத்தோட வேகம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கு. அப்போ இந்த நீண்ட வரலாற்று பயணத்துல நம்மளோட அடுத்த மாபெரும் பாய்ச்சல் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.